மாமி வந்துட்டேன். நீ வந்தாதாப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வருது. இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிடுது. நீ ஒருத்தன் இல்லனா இங்க உள்ள பொம்மநாட்டிகளாம் ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் ஞானசூரியன், தேங்க்யூ. அமுதாமா, கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னீங்களே. உங்க ஆளு பெரிய பரோபகாரியாத்தார் போல இருக்கு. வீடு வீடா போய் தாய்க்குள்ளங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. That's really something special. அன்னபூர்ணியம்மா, ரேஷன் வாங்கணும்னு சொன்னீங்களே. இந்தாப்பா, இந்தா. என்ன? எல்லா வீட்டுல வாங்கின இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான். அண்ணனோடதுப்பா, அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா, ஏயா பழம், இந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு நீயா தேடி போய் பொது சேவை பண்ற. அண்ணன் ஏன் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? ஏன்? இத பாரு, முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில்ல கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம். நீ சொல்ற காரணம் சரியில்லை, அண்ணன் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுங்களுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. இது அப்படி முதல்ல சொன்னது நச்சுன்னு இருந்துச்சுன்னு, இப்ப சொன்னது பஜக்குன்னு இருக்குன்னு. அதனால இப்படி பல சௌகரியங்களுக்காகவும் பலான சௌகரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு 9 தோட்டத்திலேயே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குற, நீ இப்ப கார்டு வாங்க போறியா இல்லையா? முடியாது. அண்ணன் எரிமலையா வெடிக்க போறாருப்பா, பேசாம காடை வாங்கிக்க. முடியாது. உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. முடியாது. எங்க வீட்டு ஆம்பளைங்க வேலை வெட்டிக்கு வெளியே போயிருக்காங்க. அதனால அவர் உதவி பண்றாரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே. கூட்டம் கூடிடுச்சு, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். வரேன். வணக்கம் சார். வணக்கம். நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர். என்ன விஷயம்? நம்ம நிதியமைச்சர் 100 கோடி ரூபாய் செலவுல 10 அம்ச திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் சிக்னல் வந்துருச்சு, டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன். அதை விட டேஞ்சரான கேள்வி கேட்கறீங்க. உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார். ஆளை விடுங்க. அப்பா, கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார், நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில தான் வர்றேன். இந்த 10 அம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு, ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தியில் நாமம்? இது நாமம் இல்ல, 1, 2, 3 இன்னையோட 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதை ஞாபகப்படுத்தத்தான் இதை போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐம் சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதியமைச்சர் புதுசா 10 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். சாரி, நோ கமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க, ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்களே இப்படி பயந்தா எப்படி? ஏன், ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? பாயிண்ட், நடங்க போலாம். இருங்க. சமுதாயத்துல விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. இந்த 10 அம்ச திட்டம் தான்
மாணவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்க பயத்தினால அவங்க எதிர்காலம் என்னாலும் பரவாயில்லையா? This is the point. உங்க புத்திசாலித்தனத்துக்காக நான் பதில் சொல்றேன். Thank you. ஷீலா, ஜெனிஃபர், பிரேமா, ப்ளீஸ் கம் ஹியர். எஸ் மேம். இவர்தான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். ஹலோ. Hello. நைஸ் டு மீட் யூ. கவர்மெண்டோட 10 நிமிஷ திட்டத்தை பத்தி நேத்து நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்ல, அத சாரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. மிஸ்டர் ஞானசூரியன், நிதி அமைச்சரோட 10 நிமிஷ திட்டத்தை பத்தி என்னோட கருத்து இதுதான். என்ன மாப்பிள, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்? அம்மா நிர்மலாமா, நீங்க நேத்து கொடுத்த பேட்டியில கண்ணு காது வாய் இதெல்லாம் பொத்தி தானே பேட்டி கொடுத்தீங்க. இப்ப நான் அதெல்லாம் திறந்தே காட்ட போறேன். டேய், பிக்சர் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. அடடடடடடடா. அண்ணே, முதல்ல இதை எடுக்கவா இல்ல இதை எடுக்கவா? போடா பங்காரு, எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ளை டேஸ்ட்கே விட்டுறலாம். மாப்பிள்ள, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள சங்கோஜப்படுறாரு. நிர்மலாமா, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜமா? பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜம் தானா? பங்காரு, எல்லாரும் சங்கோஜப்படுறாங்கடா. நாம நம்ம டேஸ்டிக்கா வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப்பு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புன்னா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நான் கொஞ்சம் அதிரடியாவும் தாக்குவேன். இதுக்கு மேல வரைக்கும் பாத்துருந்தா நம்ம எல்லாருக்கும் அசிங்கண்ணே. டேய் வாங்கடா.
ஆத்தி உன் ஆளு ரியலி? குட் மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு போப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்டக்கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீயே? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சில்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. நான் கழட்டிடுறேன். கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்துக்காக போனது. அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறுக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். வேண்டாம், இன்னொரு நாளைக்கு கல்யாணம். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனுஷன் பண்ணுங்க மாப்பிள்ள. என்னதே பெரிய மனுஷன் பண்றது? பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. பாருங்க, எது வந்தாலும் உள்ள போய் வாங்க. உள்ள வந்து என்னத்த பேசுறது? தம்பி, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க உள்ள. கொடுத்தாதான் நான் தாலியே கட்டுவேன். கொடுத்துருங்க. வாங்க 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 வாங்க. பண்ற மேலதான் நிறுத்த சொல்லப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. மாப்பிள்ள இருந்தாலும் நீங்க ரொம்ப முடிக்கிட்டு போறீங்க. பின்ன என்னையா உள்ள வாங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி பொங்கல் என்ன அர்த்தம்? 5 பவுன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பேசுறதே 15 பவுன், இது 5 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணி வரியா? இந்த கல்யாணம் நடக்காதப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. சம்சாரம் ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணம்ங்கிறது பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி. யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்பழத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படியா? உங்க தத்துவத்தெல்லாம் பத்திரிகையில எழுதுறதோட வச்சுங்க. இங்க வந்து அனாவசியமா மூக்க நுழைக்க வேண்டாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிக்காரனுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் தாலி கட்ட முடியாது. என்ன பண்ண? வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டபுள் கரெக்ட். அவங்க உன்னை முட்டிக்கு தட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப தாலியை கட்டிடுவோம். பின்னாடி கிருஷ்ணாயில் ஸ்டவ் எத்தனையோ இருக்கு. யாருக்கும் தெரியாம அண்ணன் மண்டாட்டி என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு தர்மனா பேசுறிய? இப்ப அந்த பொண்ணு தாலி கட்டி பார்க்கலாம் அப்படின்னா எங்க சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெத்து வெட்டுன்னு சொல்றியா? சார், நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்ல செயல் வீரர காலனா வரவே கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறியா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீரி பாயும் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை.
நீங்க கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணாரு. தனக்குள்ள தடுமாறான் பாரு. கதர் சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். ஏங்க அவர் ஏதோ நாயஞ்சல வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்குனா நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிக்கை நடத்த வேண்டாராம். இங்க பத்திரிக்கை பாரு, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும். அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி